இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். நாடு சுதந்திரம் பெற்ற நூற்றாண்டு விழா 2047ஆம் ஆண்டில் கொண்டாடப்படும் தருணத்தில் மூலை முடுக்கெல்லாம் வந்தே பாரத் ரயில்களாகத்தான் இருக்கும். இப்படியான கனவு திட்டத்தில் தமிழகத்திற்கும் பல்வேறு வந்தே பாரத் ரயில் சேவைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் சென்னை சென்ட்ரல் மற்றும் மைசூரு, சென்னை சென்ட்ரல் மற்றும் கோவை, சென்னை சென்ட்ரல் மற்றும் விஜயவாடா, சென்னை எழும்பூர் மற்றும் திருநெல்வேலி, கோவை மற்றும் பெங்களூரு கண்டோன்மெண்ட் ஆகிய ரயில்கள் தெற்கு ரயில்வேயின் கீழும் மற்றும் மைசூரு மற்றும் சென்னை சென்ட்ரல் ரயில் தென்மேற்கு ரயில்வேயின் கீழும் இயக்கப்படுகின்றன. அடுத்து மதுரை மற்றும் பெங்களூரு, கோவை மற்றும் கன்னியாகுமரி, கோவை மற்றும் திருவனந்தபுரம் உள்ளிட்ட வழித்தடங்கள் பேசு பொருளாக இருக்கின்றன. ரயில்வே அதிகாரிகள் 2023-24ஆம் ஆண்டு நிதியாண்டில் வந்தே பாரத் ரயில்களை பற்றி கூறுகையில், சென்ற நிதியாண்டில் வந்தே பாரத் ரயில்கள் பயணித்த தூரம் பூமியை 310 முறை சுற்றியதற்கு சமம். மொத்தம் 102 வந்தே பாரத் ரயில்கள் 100 வழித்தடங்களில் 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வழியாக 284 மாவட்டங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. வந்தே பாரத் ரயில்கள் உலக தரம் வாய்ந்த பயணிகள் வசதிகள், பகிர்ந்தளிக்கப்படும் பவர் டெக்னாலஜி மற்றும் விமானத்தை போன்ற பயண அனுபவம் உள்ளிட்டவற்றை அளித்து வருவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர்.